ஹலோ மக்களே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதுரையில் வந்திருக்கோம். மதுரையில் வந்து திருமலை நாயக்கர் மஹால். இது வந்து ரொம்ப ஃபேமஸான இடம், ரொம்ப ஃபெமிலியரான இடம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே வந்து பார்க்கலான்றதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிஸியான பிளேஸு. காரு, பைக் இதெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இல்லை. பட் ஏதோ ஒரு சின்ன ஒரு பிளேஸ் பார்த்துட்டு என்னுடைய கார் பார்க் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். பட் உள்ளே நுழைஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான இடம். இங்கே பார்க்லாம் இருக்குது. பார்க்கில் வந்து குதிரைங்க இருக்குது, பசங்க விளையாடுற இடங்கள்லாம் இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே டிக்கெட் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து டிக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகான பிளேஸு, நல்ல நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வீக்கெண்டில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு இடம். இந்த திருமலை நாயக்கர் மஹால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இடங்க. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து நிறைய படங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த அழகான பிளேஸை விசிட் பண்ணுறதுக்காக நான் வந்து என்னுடைய ஃபேமிலியோடு நான் வந்திருக்கேன். வாங்க என்னுடைய ட்ராவல் பண்ணுங்கள். உள்ளே போய் அது என்ன மாதிரியான பிளேஸு, என்னென்ன மாதிரியான ஆர்கிடெக்சர் வந்து பண்ணியிருக்காங்கன்றது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஹாய் கைஸ், ஆக்சுவலாக நான் வந்து இப்போ திருமலை நாயக்கர் மஹாலுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான படங்கள்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஓடி போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, என்னுடைய டீட்டெயில்ஸ் 45 to 70 ரைட் ஷோக்கான சார்ஜஸ். அடல்ட் வந்து 60, சில்ட்ரன் வந்து 30, ஸ்டூடெண்ட் வந்து 30. கைஸ், இந்த திருமலை நாயக்கர் மஹால் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து பல மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு மன்னர் வந்து திருமலை நாயக்கர். அவரால் வந்து 1636 ஆண்டு வந்து இது வந்து கட்டியிருக்காங்க. இந்த மஹால்லேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது. கைஸ், இந்த மஹால் வந்து பார்த்திங்கன்னா 1872 ஆண்டு சென்னை ஆளுநர்னால் புதுப்பிக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4ல் 1 பகுதி தான் இப்போ வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுதுன்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் தற்போதைக்கு இந்த மஹால் வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். பம்பாய் படத்தில் வந்து கண்ணாலனை சாங்ஸ் வந்து அது எடுத்திருக்காங்க. அண்ட் பீமா படத்தில் வந்து ரகசிய கனவுகள் அந்த சாங்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜோடி படத்தில் வந்து பிரசாந்த் அண்ட் சிம்ரன் அவங்க 2 பேர் காம்பினேஷனில் ஒரு பாட்டு வரும், அது இங்கே தான் எடுத்தாங்க. இருவர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து மேடையில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், அதுவும் இந்த இடத்துல வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் மோரோவர் இதில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கலையை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியான ஆர்கிடெக்சர் தான் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 248 தூண்கள் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. 1971 ஆண்டில் வந்து இது வந்து தேசிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 1981 ஆண்டில் இருந்து ஆடியோ அண்ட் வீடியோ ஷோ வந்து ஈவினிங் டைமில் வந்து நடத்துகிறாங்க. அரௌண்ட் 6:45 வந்து இங்கிலீஷ் அண்ட் 8 o'clock வந்து தமிழ். கைஸ், இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்து மஹால் டேனியல் பெயிண்டிங் அப்படின்றது. இது வந்து மியூசியத்துக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பாருங்க, அந்த காலத்தினுடைய உரைக்கல், மண் சட்டி, அந்த காலத்தில் பயன்படுத்தின மண் சட்டி, ராஜா காலத்தினுடைய பெயிண்டிங்ஸ்.
இது சோழர் காலத்தினுடைய பெயிண்டிங். இதுவுமே சோழனுடைய பெயிண்டிங்ஸ். இதில் பாருங்க, இது வந்து உருவில், அதாவது பிகினிங்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது பொம்மைங்க, பழைய காலத்து பொம்மைங்க. அங்கே பாருங்க செங்கல் இப்போ நம்ம செங்கல் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து பழமையான காலத்தினுடைய சங்க கால செங்கல்னு போட்டுருக்காங்க பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்கு. இதுவுமே 8th century. இது வந்து பொம்மை இருக்கு. இங்கே பாருங்க, திருமாவளவனுடைய 9th century. இது திருமாவளவன் வந்து 13th century. எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் காட்டான்னு பாருங்க. இங்கே பாருங்க, இது வந்து 8th century உட்காந்த ஸ்தானத்தில் இருக்குது பெருமாள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9th century நீண்ட காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. கையில் அந்த சங்கு, இந்த சக்கரம், இது எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு. இதுவே வந்து 13வது நூற்றாண்டுல பெருமாள் இருக்கிறது. இது ஸ்ரீதேவி இருக்கிறது. இதுவுமே பெருமாள் தான் உட்கார்ந்த கோலத்தில் இருக்குது. 10வது நூற்றாண்டு, 10th century. இது வந்து 9th century. யாரு தெரியல, ராமானுஜர் மாதிரி தெரியும். 12ஆம் நூற்றாண்டு, 12th century. இது வந்து கௌமாரி, 12th century. பிரம்மாவுடைய சிலை. 3 முகங்கள் இருக்கணும், 3 4, ஒரு முகம், 2 முகம், 3 முகம் இருக்கிற மாதிரி புத்தருடைய சிலை. ஜெயின் சமணர், 11வது செஞ்சுரி. இது வந்து அம்பிகையினுடைய சிற்பம், 11வது செஞ்சுரி. மனிதர்களுடைய உருவம், இது வந்து ஆண் உருவம், 10வது செஞ்சுரி. சரஸ்வதியினுடைய சிற்பம். இது பார்வதியினுடைய, இது பழங்காலத்தில் பெண் கோவில். அந்த சைடு பார்த்து தான் இந்த சைடு வந்து பெண் கோவில். இது வந்து மகிஷாசுர மர்தினி, 10ஆம் நூற்றாண்டு, 10th century. இது வந்து விநாயகர். இது அழிஞ்சிருக்கு, எத்தனாவது நூற்றாண்டுன்றது கரெக்டாக சொல்ல முடியல. முருகர் சிலை 6, எத்தனை கைகள் இருக்கு பாருங்களேன். 1 2 3 4 5, இங்கே ஒரு 5 கை, இங்கே ஒரு 5 கை, 10 கை கொண்ட முருகர். அதே மாதிரி முகங்களினுடைய அமைப்பும் பாருங்க, 1 2 4 5 6 முகம், பின்னாடியும் ஒரு முகம் இருக்கு, 6 முகம். என்னுடைய கைகள் வந்து இதுவாக இருக்கு, என்ன சொல்றது, உடஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. சரியா பராமரிப்பியா இல்லை என்னன்னு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன தப்பான இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துருந்தா மன்னிச்சிருங்க. We'll see you in another video guys. Bye.